Hi babes, welcome back to my channel Drama Love Shifa. Top Form Episode 3. ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு ஹிஸ்டாரிக் ட்ராமா மாதிரி காட்டுறாங்க. அதில் அக்கினோட பேர் ஈச்சன். ஈச்சனை பார்த்த ஜின்னு, நான் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறேன். இந்த சீரீஸில் அக்கினுடைய சிஷ்யன் ஜின் அந்த மாதிரி. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதெல்லாம் உங்களால தான், இதுக்கெல்லாம் உங்களோட டீச்சிங் தான் காரணம் அப்படின்னு ஜின் அக்கினை பார்த்து சொல்கிறோம். அந்த ட்ராமாவை அதோட கட் பண்ணிட்டு 3 monthsக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம போன எபிசோட்லேயே பார்த்தோம்ல, அக்கின்னு ஜின்னை அன்ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு அவனோட இன்ஸ்டாகிராமில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்ஃபாலோ பண்ண போகிறான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அவனுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் இருக்கிறதா, அதில் ஒர்க் பண்ண இவனுக்கு சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அவனோட மேனேஜர் அந்த ப்ராஜெக்டை பற்றி எல்லாமே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லை சாரி, இது இவனோட மேனேஜர் கிடையாது, இது இவன் ஒர்க் பண்ணுற ஏஜென்சியோடைய மேனேஜர் போல். அவங்க பண்ண போகிற ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஒரு ஃபேமஸ் சைனீஸ் நாவலோட தாய் அடாப்டேஷன் எடுக்க போகிறாங்க. இது ஆல்ரெடி நிறைய பேர் இந்த ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிக்மா ஸ்டுடியோவுடைய 10வது ஆனிவர்சரிக்கு இது அவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்டாக பண்ண போகிறாங்க. ஸோ இதை வச்சு அவங்களுக்கு நிறைய ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் 2 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த நாவல் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த 2 மெயின் கேரக்டர்ஸில் ஒன்று அக்கின்னு இன்னொன்று ஜின்னு நடிக்கிற மாதிரி போட்டிருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள், நான் ஜின்னு கூட பேரப் பண்ணுமா அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, நீ இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய வருஷமாக இருக்க, ஸோ இப்போ உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். ஜின் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நாள் எல்லாம் ஆகலை, ஆனால் இருந்தாலும் அவன் இப்போ ஃபேமஸாக இருக்கான். அவன் பின்னாடி ஒரு பெரிய ஏஜென்சி இருக்குது. ஸோ ஆல்ரெடி அவன் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கான். இந்த நிலமையில நீ இந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணலைன்னா அது உனக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை கேட்ட அக்கினுக்கு கொஞ்சம் கடுப்பாகவே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இந்த ப்ராஜெக்டை நான் அக்செப்ட் பண்ணலன்னா என்னோட டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் இண்டஸ்ட்ரியில் எனக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அக்கின், நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீ இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஏன்னா இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி உனக்கு நல்லா தெரியும், இது எவ்வளோ ஒரு காம்படிட்டிவான இடம்னு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்கிறதுக்கு எல்லாருமே அப்படி ஏங்கிட்டு இருப்பாங்க. உனக்கு உன் பின்னாடி வர இப்போ புதுசாக வந்திருக்க ரைசிங் ஸ்டார்ஸ் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி நடிக்கணும்னு சொல்லி நீ நடிச்சு காட்டு. இல்லை உனக்கு என்ன பயமாக இருக்கா? ஏன் சின்ன வயசுலேருந்து நீ ஹீரோவாவன் எவ்வளோ ஆர்வமாக இருப்பேன், அந்த ஆர்வமெல்லாம் திடீர்னு உங்கள்கிட்ட டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க அக்கின் ஒரு மாதிரி கிண்டெல்லாம் சிரிக்கிறான். அவ்வளோதான், அக்கின் அந்த ப்ராஜெக்ட் ஓகே சொல்லிட்டேன் போல. சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே இதை பற்றி தான் நியூஸ் போய்கிட்டு இருக்குது. அக்கினும் ஜின்னு ஒன்றா சேர்ந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க. அந்த சைனீஸ் நாவல் அதை பற்றியே எல்லா இடத்துலையும் நியூஸ் போயிட்டு இருக்குது. இவங்க 2 பேரை பற்றி தான் மேகசினில் நியூஸ் வந்திருக்குது. ஒரு கடையில் அந்த மேகசினை வச்சு ஒரு பையன் இந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சு பேசிக்கிட்டே இருக்கான். இவங்க 2 பேரை பார்த்தா ஒன்றும் பெருசாக ஹேண்ட்ஸம் இல்லை தானே, நீ யாரை பற்றி கேட்குற அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, இதோ இந்த அக்கினும் ஜின்னு தான், இவங்க என்ன அவ்வளோ ஹேண்ட்ஸமாவா இருக்காங்க, இவங்களோட நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்க இவங்களுக்கு பின்னாடி அக்கின் அங்கே நிற்கிறான். அந்த பொண்ணு அவனை பார்த்து கிண்டலா, ஏண்டா உன்னை விட அக்கின் எவ்வளோ ஹேண்ட்ஸம் தெரியுமா, நீ சும்மா காமெடி பண்ற அப்படின்னு கேட்க, சரி சரி மெதுவா பேசு அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நீ பாத்தியா அவங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் நெஜ லைஃப் கப்பலா இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாதா, எதுக்கு 2 ஹேண்ட்ஸமா பையங்க இருந்தா உடனே அவங்களை ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்களா அப்படின்னு அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றான், அவங்க 2 பேரை பாரு எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காங்க, எவ்வளவு டேலண்டடா இருக்காங்க, அவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா ரியல் கப்பலா தானே இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்ப அக்கின் அவங்க கிட்ட இருந்து கிராஸ் ஆகி போறான். அக்கின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அந்த பொண்ணு பையனும் அக்கின் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. ஐயோ அது அக்கின் தானே அப்படின்னு ஆர்வமா பாக்குறாங்க. அந்த பையன் அக்கின் பெருசா ஹேண்ட்ஸம் இல்லைன்னு சொன்னவன் அக்கினை நேர்ல பார்த்ததுமே ஐயோ எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கு அப்படின்னு அவனே ஆச்சரியமா பாக்குறான். அக்கின் என்னமோ அந்த மேகசின் வாங்கியிருக்கான் போல, அந்த மேகசினை கொண்டு போய் கேஷியர்கிட்ட கொடுக்குறான். கேஷியர் அக்கினை பார்த்ததுமே அப்படியே அழகுல மயங்கிடுறாங்க. உங்களோட டோட்டல் 132 ஆச்சு, இது கூட நான் அக்கினை சேர்த்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அதுக்கு அக்கின் சிரிச்சுக்கிட்டே, இல்லை அதெல்லாம் வேண்டாம், இருக்கிற ஒரு அக்கின் நானே போதும் அப்படின்னு சொல்ல இது அந்த பொண்ணு பின்னாடி இருந்து வீடியோ எடுக்கிறான். அக்கின் சிரிச்சுட்டு அதை வாங்கிட்டு அங்கிருந்து போறான். போகும்போது இவங்க 2 பேரையும் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போறான். இந்த பொண்ணு இங்க வீடியோ எடுக்கிறாள், அதை அவ ஆன்லைன்ல போஸ்ட் பண்றா போல. அந்த வீடியோவை ஜின்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் அந்த கேஷியர் கேட்டாலும் இது கூட உங்களுக்கு அக்கினை சேர்த்து கொடுக்கவா அதுக்கு இவன் சொன்னாலும் இருக்கிற ஒரு அக்கின் போதுன்னு. அதை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஜின்னு காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான். வெளியில அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவனோட ஏஜென்சியோட மேனேஜர்ஸ், இப்ப நீ கீழே போ, ஃபேன்ஸ் கூட பெருசா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, ஆனா இருந்தாலும் நீ அக்கின் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனை கீழே அனுப்பி வைக்கிறாங்க. அவனுடைய காரு அந்த ஏஜென்சி கிட்ட போகுது. அவன் காரை விட்டு இறங்குறான். இறங்கி ஃபேன்ஸ் கிட்ட போறான். உள்ள இந்த 2 மேனேஜர்ஸ் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஜீன் கூட போ, நான் போய் டைரக்டர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு அந்த இன்னொருத்தர் சொல்றாரு.
அக்கியன் இங்க வரதுக்காக தான் ரெடி ஆகி கார்ல உட்காந்துருக்கான். அவன் அந்த மேகசினை படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மேகசின்ல இப்பயும் செக்ஸியஸ் மேன் ஆஃப் த இயர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல அக்கின் தான் இருக்கான். செகண்ட் பொசிஷன்ல ஜின் இருக்கான். பரவாயில்ல, நீ இன்னும் ஃபர்ஸ்டா தான் இருக்க அப்படின்னு அந்த அவனுடைய மேனேஜர் சைன் சொல்ல, பின்ன என்ன, ஒரு வருஷத்துல 365 நாள் இருந்தா நான் 400 நாள் ஒர்க் பண்றவன், என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருப்பேன் அப்படின்னு அவன் பெருமையா சொல்ல, உனக்கு அடுத்து ஜின் இருக்கான் தெரியுமா, பாரு அவன் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா அவனுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு அவன் இப்பவே செகண்ட் பிளேஸ் வந்துட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்க போவாங்க, கொஞ்ச நாள் ஃபேமஸா இருப்பாங்க, இதெல்லாம் வெறும் டெம்பரரி தான், அவங்கெல்லாம் ஏன் பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்னு அக்கின் அசால்ட்டா சொல்றான். அதுக்கு அவனோட மேனேஜரு, ஆனா அவனை வந்து ஒரு ஐடியல் மாதிரி பாக்குறானே அப்படின்னு கேட்க, அது தெரியல, ஒருவேளை அவன் என் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறானோ என்னவோ அப்படின்னு அக்கின்னு சொல்றான். ஆனா நீ வேணா பாரு, கடைசியில ஒண்ணும் இல்லாம போக போறான் அப்படின்னு சொல்ல, உனக்கு அவனை அந்த அளவுக்கு பிடிக்கலன்னா எதுக்கு அவனை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு அவனோட மேனேஜர் கேட்கறான். அப்புறம் அக்கினோட போனை பார்த்துட்டு அதுல ஏதோ சாக்லேட் மஃபினா என்னமா வருது, அதை பார்த்துட்டு எனக்கு இது வேணும், இது வாங்கி கொடு அப்படின்னு சொல்றான் மேனேஜர் கிட்ட. மேனேஜர், ஐயோ அதுக்கெல்லாம் இப்ப டைம் கிடையாது, வா நமக்கு வேலை இருக்குது கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவன் பேச்ச கேட்காம அவனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அக்கினோட கார் அந்த இடத்துக்கு வந்துடுது. வெளியில ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஜின் அங்க ஃபேன்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அக்கின் உள்ள வந்ததுமே அக்கின் ஜின் 2 பேருமே சேர்ந்து உள்ள போறாங்க. அக்கின் ஒன்னும் அவ்வளவு பெருசா ஃபேன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ற மாதிரி தெரியல. ஆனா ஜின் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு கையாட்டிட்டு போறான். அப்புறம் எல்லாரும் உள்ள மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜின் போய் அக்கின் பக்கத்துல நின்னுகிட்டு அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். 5வது வருஷமும் நீங்க தான் செக்ஸியஸ் மேன் ஆஃப் த இயர் ஃபர்ஸ்டா இருக்கீங்களே, பரவாயில்ல, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அடுத்த வருஷமும் நீங்க தான் இருக்கணும், நான் உங்களுக்காக ரூட் பண்றேன் அப்படி இப்படி அவனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அக்கின் கிட்ட பெருசா ரியாக்ஷன் இல்ல. இன்னைக்கு காலைல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னு அவங்ககிட்ட போய் லவ்வா பேச உடனே அவனுக்கு ரக்கம் முளைக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம தான் ஆல்ரெடி அனிமேல பார்த்தோம்ல, எப்பெல்லாம் ஜின்னுக்கு ரொமான்ஸ் வருதோ அவனுக்கு ரக்கம் முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மேனேஜரு, ஜின் வந்து அவனோட பிளேஸ்ல உட்காரு, மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஜின் வேற வழி இல்லாம வந்து அவனோட பிளேஸ்ல உட்காடுறான். அப்ப அங்க சாக்லேட் மஃபின்ஸ் சர்வ் பண்றாங்க. அதை பார்த்ததுமே அக்கின்க்கு ஞாபகம் வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கார்ல வரும்போது அந்த சாக்லேட் மஃபின் வேணும்னு கேட்டால, ஆனா அவனோட மேனேஜர் சைன் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டால. அதை பார்த்ததுமே அவனுக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. ஒன்னே ஒன்று எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்கிறான். அவன் அதை எடுக்கணும்னு நினைக்கிறத ஜின்னு பார்த்துடுறான். ஜின் அவன் முன்னாடி வேணும்னே ஒரு மஃபின் எடுத்து சாப்பிட்டு காட்டுறான். சாப்பிட்டது மட்டும் இல்லாம இது நல்லா டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா என்னன்னு தெரியல, அக்கினால அதை எடுத்து சாப்பிட முடியல, அவன் தயங்குறான் போல. அப்ப அங்க மேனேஜர் டைரக்டர் உள்ள என்ட்ரு ஆகுறாரு. அப்புறம் ஜேடு டைரக்டரை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த டைரக்டரை பத்தி நான் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரொம்ப ஃபேமஸான டைரக்டர் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த டைரக்டர், அவ்வளோ ஒன்றும் ஃபேமஸ்லாம் கிடையாது, என்ன ஒரு 500 மில்லியன் மூவி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு. 500 மில்லியன்ன்றது காசு, மூவி கவுண்ட் கிடையாது. என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன், நீங்க எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், நீங்க என்கிட்ட நார்மலாவே அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவியை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஜேடு தான் இவங்க 2 பேர் தான் என்னோட மெயின் கேரக்டர் ஆக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு அக்கினையும் ஜினையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் எல்லாரும் முன்னாடி கிரீட் பண்ண சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஜின்னு தான் எந்திரிச்சு என்ன கிரீட் பண்றான். ஹலோ எவ்ரிவன், நான் தான் ஜின்னு. இந்த சீரீஸ்ல மூயன் கேரக்டர் நான் தான் ப்ளே பண்ண போறேன். உங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் அக்கின் கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ண போறது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்குது. ஏன்னா அவர் தான் என்னுடைய மென்டரு. இத்தனை நான் அவர் கூட ஒர்க் பண்ணி 1 வருஷம் 3 மாசம் 15 நாள் ஆகுது அப்படின்னு கணக்கோட கரெக்டா சொல்றான். அப்படின்னா இத்தனை நாள் ஜின்னு எப்படா அக்கினை மீட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல. இப்ப அடுத்து வரப்போற 6 மாசம் ஷூட்டிங்ல நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். கண்டிப்பா அக்கினை எதை நினைச்சும் கவலைப்பட விட மாட்டேன் அப்படின்னுட்டு அவன் உட்காந்துடுறான். அடுத்து அக்கினை எந்திரிச்சு நிக்கிறான். உங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முக்கியமா ஜேடு டைரக்டர் அப்படின்னு எல்லாரையும் சொல்லிட்டு, ஜின் உன் கூட இருந்தான். கடைசியா நீ சொன்ன மாதிரி 1 வருஷம் 3 மாசம் 15 நாள். அடுத்து நம்ம சேர்ந்து நடிக்க போற இந்த 325 சீன்ல நானும் உன்னை எதை நினைச்சும் கவலைப்பட வைக்க மாட்டேன், நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னுட்டு அக்கின் உட்காந்துடுறான். அதாவது நீ மட்டும் தான் கணக்கு சொல்வியே, நானும் தான் கணக்கு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவன் டேஸ் கணக்கு சொன்னதுமே இவன் சீன் கணக்கு சொல்றான். அப்புறம் எல்லாரும் கிளாப் பண்றாங்க. டைரக்டர், சரி ஓகே, இப்ப நம்ம எல்லாரும் ரெடின்னு நினைக்கிறோம், சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கிரிப்ட் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மூயங் அவனுடைய டீச்சரான ஈச்சனை மீட் பண்ண போறான். இப்போ அவங்க 2 பேரும் பேச போறதான் இவங்க டயலாக்கா சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் ஜின்ன பேச ஆரம்பிக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவன் உட்காந்துக்கிட்டே சொல்றான். ஆனா அக்கின் எந்திரிச்சு நின்று அந்த சீன் அப்படியே ஆக்ட் பண்ணி காட்டுறான். அந்த சீன்ல அவங்க 2 பேரும் கோ கேம் விளையாடுற மாதிரி, அவன் அந்த கோ கேம் விளையாடுற மாதிரி அவனோட கையை வச்சுட்டு அவனுடைய டயலாக் சொல்றான். இப்ப இவங்க 2 பேரும் பேச போறது எல்லாமே அந்த சீனோடைய டயலாக்ஸ் தான்.
500 வருஷமா எனக்கு ஒன்று தெரியும், ஆனா நீ இந்த அளவுக்கு நர்வஸா இருந்து நான் பார்த்ததே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு நான் ஒரு மாதிரி கேட்குறான். உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இப்போ எப்படி அக்கின் எந்திரிச்சு அவனோட டயலாக் சொன்னான், அதே மாதிரி ஜின்னு எந்திரிச்சு நின்று பேச ஆரம்பிக்கிறான். அதாவது வெறும் டயலாக் ரீடிங் மட்டும் இல்லாம ஃபுல் ஆக்டிங்கும் கொடுக்குறான். எனக்கு உங்களை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முதல்ல விட இப்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்னுட்டு அவனும் அந்த கோ கேம்ல அடுத்த மூவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்றான். என்னை பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி அவன் ஈச்சனை பார்த்து கேட்கறான். எனக்கு சந்தோஷமா? எதை நினைச்சு சந்தோஷப்பட சொல்றேன்? நீ டேமன்ஸ் கூட போய் சேர்ந்துட்டே அதை நினைச்சா? எவ்வளவு கேவலமான விஷயம் இது. இதான் நீ நான் சொல்லி கொடுத்த டீச்சிங்க்கு இதான் பலனா? இதுல இருந்து என்ன தெரியுது? உனக்கு என் டீச்சிங்ல இருந்து ஒண்ணுமே நீ கத்துக்கலன்றது நல்லா தெரியுது. நீ ரொம்பவே மாறிட்ட. நீ இப்ப எப்படி தெரியுமா? நீ வேற ஏதோ மாதிரி மாறிட்ட. உன்னை நினைச்சு நான் ரொம்பவே டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்றேன் அப்படின்னுட்டு கோ கேம்ல இவன் அடுத்த மூவ் பண்றான். அப்புறம் இனிமே எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு சிஷ்யம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல அவன் கத்தி எடுத்து அவனை குத்த போறானா என்னமோ அந்த மாதிரி சீன் முடியுது போல. அவ்வளவுதான், எல்லாரும் கிளாப் பண்றாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க, இன்னைக்கு இது போதும் அப்படின்னுட்டு அந்த டைரக்டரு அக்கினை பார்த்து, நான் அக்கின் கிட்டையும் ஜேடு கிட்டையும் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ டேரக்டர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, இப்போ நம்ம இந்த லைன் ரீடிங் பண்ணல, அப்போதான் என் மைண்டில் எனக்கு ஒரு செம்ம ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்ல, என்ன ஐடியான்னு ஜேடு கேட்குறான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம பண்ண போகிற இந்த மூவி த லெஜெண்ட் ஆஃப் ஜெமினி அப்படின்றது ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. 4-5 டைம் எடுத்திருக்காங்க. அந்த 4-5 டைமும் அவங்க எல்லாருமே ஈச்சனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே எதுக்கு பண்ணணும்? நம்ம மூயாங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ணலாம்ல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா புதுசா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அக்கினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏன்னா மூயங்னா ஜின்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மூவியை பண்ணா ஜின்னு தான் ஹீரோ மாதிரியும் அக்கின் வந்து கொஞ்சம் சைடு கேரக்டர் மாதிரி ஆயிடும். அது மட்டும் கிடையாது, ஈச்சன் அதாவது அக்கினுடைய கேரக்டரை ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வில்லன் மாதிரி காட்ட போறதாவும் சொல்றாரு. அதை கேட்ட அக்கின், என்ன சொல்றீங்க நீங்க? இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்டா? இது ஸ்டோரியில எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வரும் தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த டேரக்டர் சொல்றாரு, இந்த மாதிரி பண்ணா ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, அது மட்டும் இல்ல அடுத்தடுத்து வரப்போற சீன்ல உங்க 2 பேருடைய பாண்டு ரொம்ப டீப்பா தெரியும் அப்படின்னு சொல்ல. ஆனா அக்கின்க்கு இதுல விருப்பம் இல்லை போல. இவ்வளவு பெரிய சேஞ்ச் பண்றதுல எல்லாமே மாறிடுமே அப்படின்னு சொல்ல. அப்ப ஜேட் சொல்றாரு, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டோரியை இதுக்கு ஏத்த மாதிரி எழுதுங்க, எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் அதை பார்த்துட்டு ஓகேன்னா அப்புறம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மற்ற முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல டைரக்டரும் ஓகே சொல்லிடுறாரு. அக்கின் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அக்கினுக்கு அவனோட மனசுக்குள்ள இருக்கிறத சொல்ல முடியல. உங்களை மாதிரி ஒரு 500 மில்லியன் டைரக்டரால எது வேணா பண்ண முடியும் அப்படின்னு அவன் எதுவும் வெளியில சொல்லாம வெறும் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறான். சரி ஓகே, நம்ம அடுத்து நடக்க வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அக்கினோட ஃபேஸ்ல கவலை இருக்குது. அது அவனுடைய மேனேஜர் சைன் நோட்டீஸ் பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஆசைப்பட்டால அந்த சாக்லேட் மஃபினை சாப்பிடணும்னு அந்த மஃபினை கையில வச்சுக்கிட்டு அந்த டைரக்டர்கிட்ட பேசுற மாதிரி, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட சீனை கட் பண்ணிட்டு அந்த ஜின்னை நீங்க மெயின் கேரக்டராக்க பாப்பீங்க, உங்களை நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு அந்த மஃபினை வாயில போட்டு சாப்பிடுறான். அப்ப பின்னாடி ஜின்னு வந்து அந்த சாக்லேட் மில்கை அவன் கழுத்துல வைக்கிறான். அது சில்லுன்னு இருக்கும்ல, என்னடா பண்ற நீ அப்படின்னு கேட்கும். சும்மா விளையாட்டுக்கு பண்ண அப்படின்னு சொல்றான். எப்ப இருந்து நான் அவன் கூட சேர்ந்து விளையாடுற சின்ன பையன் ஆன அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு அவன் கையில இருக்க சாக்லேட் மில்கை வாங்க போறான். ஏன்னா எனக்கு சாக்லேட் மில்க்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை கொடுக்காம ஜின்னு வேணும்னே அவங்ககிட்ட விளையாட, உனக்கு எப்படி இந்த சாக்லேட் மில்க் கிடைச்சிச்சு, அது இங்க விற்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல, நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஜின்னு விளையாட்டா சொல்றான். அக்கின் அவனை பார்த்து முறைக்கும், நான் வெளியில இருந்து இதை வாங்கிட்டு வந்தேன், உனக்கு இது பிடிக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஜின் கையில இருந்து அக்கின் அதை பிடுங்கிக்கிறான். அப்புறம் ஜின்னு மறுபடியும் அக்கின் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் கிட்ட கொஞ்சம் ஜாலியா பேசுற மாதிரி அவனை கிண்டல் பண்ற மாதிரி பேச, என்ன ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ற அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பா கேட்டுட்டு அக்கின் அங்க இருந்து போயிடுறான். ஜின்னுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா இருந்தாலும் அவன் போறதே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் அக்கின் அவனுடைய வீட்டுல இருந்து அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இருக்கான் போல. இப்ப அந்த டைரக்டர் புது ஸ்கிரிப்ட் எழுதி சப்மிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைலாக்ஸை படிச்சு முடிச்சுட்டு அதை அப்படியே ஆக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அந்த டைலாக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஃபோனை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராம் பார்க்காம போல. அதில் ரீல் வருது. என்ன ரீல்னா, அன்னைக்கு ஜின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தால, அதில் அவனுடைய ஐடியில் அக்கினை தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு சில கமெண்ட்ஸ் நல்லபடியாக தான் இருக்குது, அக்கினை பாராட்டி நல்லபடியாக தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர கமெண்ட்ஸ் எல்லாம், அக்கின் இன்னுமா ஃபேமஸா இருக்கான், அவன் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டு இருக்கானே, இப்ப அடுத்து ஃபேமஸா இருக்கிறது ஜின்னு தான் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அக்கினை விட ஜின் நல்லா இருக்கா அப்படின்னும் நிறைய பேட் கமெண்ட்ஸ் நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதில் ஒரு கமெண்ட்ஸில்,
ஜின் எப்படி அக்கினை இவ்வளோ பெருமையா பாராட்டி சொல்றான்? கண்டிப்பா இது வந்து ஒரு ப்ரொமோஷனா தான் இருக்கும். இதெல்லாம் அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோவை இந்த அளவுக்கு பெருமையெல்லாம் பேச மாட்டாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அக்கினும் படிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த கமெண்ட்டுக்கு ஜின்னு ரிப்ளை பண்ணியிருக்கான், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உண்மையிலுமே என் மனசுல அக்கினை நினைச்சு என்ன ஃபீல் பண்றேனோ அதை தான் நான் அன்னைக்கு இன்டர்வியூல சொன்னேன்னு. அதை அக்கினும் படிச்சிடறான். அக்கினுக்கே ஒரு மாதிரி இருக்கு இதெல்லாம் படிக்கும்போது. ஏன்னா மேக்ஸிமம் ஹேட் கமெண்ட்ஸ் அக்கின்காக தான் இருக்கு. இதே நேரம் ஜின்னும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இப்போ என்ன பண்ணுறது, நமக்கே இப்படி இருக்குன்னா இதை படித்து அக்கின் எவ்வளோ ஃபீல் பண்ணுவா அப்படின்னுட்டு அங்கே நைட்டு டைம் போல் அங்கே நிலாவை ஃபோட்டோ எடுத்து இவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறான். ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் வைப்பாங்களா அந்த மாதிரி வைக்கிறான். அதில் யார் இந்த ஸ்டோரி பார்க்குறீங்களோ அவங்களுக்காக சொல்கிறேன் பாருங்க, இந்த மூன் எவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு இருக்குது. நிறைய கெட்ட விஷயம் வரும், அது கடந்து போயிடும். அதே மாதிரி அடுத்த நல்ல விஷயமும் வரும். ஃபைட்டிங் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்கான். அதை அவன் கண்டிப்பாக அக்கின்காக தான் பண்ணியிருக்கான். அதனால தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் வச்சுருக்கான். அவன் நினச்ச மாதிரி அக்கினும் அதை எடுத்து பார்க்குறான். அக்கினுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் அதை பார்த்து அக்கின் லைட்டாக ஸ்மெல் பண்ணுற மாதிரி தெரியுது. அடுத்த நாள் ஜேடு ப்ரெஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரெஸ் மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க, நேற்று ஜென் ஃபேன்ஸோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாரு, அதை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் வருவாரா, இன்னைக்கு அவங்க இன்டர்வியூ கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்க ஜேடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பின்னாடி தான் அக்கின் நின்றுகிட்டு இருக்கான். அக்கின் நேற்று ஜின் இவனுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால, அந்த ஸ்டேட்டஸை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஜேடு என்ன சொல்கிறான், எங்களுக்கு வேற ஒரு இடத்துல ஷூட்டிங் இருக்கு, ஸோ இன்னைக்கு அவங்க அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அக்கின் பக்கத்துல ஜின்னு வரான். அவன் அந்த சாக்லேட் மில்க் கொண்டு வரான். அவன் அந்த சாக்லேட் மில்க் கீழே போட போக அதை கரெக்டா அக்கின் கேட்ச் பிடிச்சிடறான். அதை ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அப்ப அக்கின் வேணும்னே அந்த ட்ரிங்க் எடுத்து அவன் கணத்துல வைக்கிறான். அவனுக்கு ஜில்லுன்னு இருக்குது. என்ன பண்ற நீ அப்படின்னு ஜின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறான். அக்கின் வேணும்னு தான் இதெல்லாம் பண்றான் போல. ஏன்னா ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் பார்க்கணும், இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு அவங்க நம்பணுன்றக்காக இந்த மாதிரி பண்றான் போல. அப்புறம் அவனுக்கு சாரியும் சொல்றான், தேங்க்ஸும் சொல்லிட்டு சரி வா நம்ம போய் இன்டர்வியூ கொடுக்கலாம் அப்படின்னு அவன் ஜின்னை கூட்டிட்டு அந்த ப்ரெஸ் மெம்பர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு போறான். நேற்று அக்கின் எப்படி இருந்தானோ, ஆனா இன்னைக்கு அக்கின் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படின்னா ஜின்னு போட்ட ஸ்டேட்டஸ் உண்மையுமே அவனுக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு போல. அக்கின் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இவங்க ஷூட்டிங்காக எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ கொடுத்தாங்கல்ல, அந்த கிளிப்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை அக்கின் நோட்டீஸ் பண்றான். ப்ரெஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ ஜின்னு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்களா, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். நான் ஏற்கனவே அவன் கூட சேர்ந்து அக்கினான்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன். அப்போ இருந்தே எனக்கோட ஆக்டிங் ஸ்கில்லை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி தான் இருந்தேன். இப்போ நாங்கள் மறுபடியும் இந்த மூவியில் ஒன்றா சேர்ந்து பண்ண போகிறோம். அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதை நினச்சி நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஜின் அந்த வீடியோ கிளிப்பை அக்கின் கிட்ட காட்டுறான். இங்கே பாரு, நீயும் பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு அக்கின் ஜின்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு, டே 1வது தடவைனா பார்க்கலாம், நீ 10வது தடவை பார்த்துக்கிட்டு இருக்கடா, எத்தனை டைம்டா இதையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு நான் என்ன பண்றது, எத்தனை டைம் பார்த்தாலும் எனக்கு நல்லா இருக்கு, கியூட்டா இருக்குது, எனக்கு போரே அடிக்கல அப்படின்னு சொல்ல ஆனா அதுக்கு அக்கின்னு என்னால இப்படி இதை மறுபடியும் கேட்க முடியல, வேணும்னா நீ ஹெட்ஃபோன் போட்டுட்டு இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்ல நான் எனக்கு ஹெட்ஃபோன் கொண்டு வரலையேன்னு ஜின்னு சொல்றான். அக்கின்னு அவன் பேக்ல இருந்து ஹெட்ஃபோன் எடுக்கிறான். ஆனா அந்த ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப டேங்கிள் ஆகி அப்படியே சிக்கலா கிடக்குது. அவன் இதை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் போதே ஜின் அவன் கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அந்த டேங்கிள்ஸையும் எப்படியே கழட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை டீடேங்கிள் பண்ண முடியல. பரவாயில்ல அப்படின்னு அந்த சிக்கோடோடய காதலை வச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அக்கினால் இதெல்லாம் பார்க்கவே முடியல போல. அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. தூங்குற மாதிரி நடிக்கிறான். இருந்தாலும் ஜின்னு என்ன பண்றான்னு சொல்லி அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை ஜின்னு நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். இங்க ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த டைரக்டர் இன்னும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்றதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜேடு சொல்றாரு, ஆல்ரெடி நீங்க இந்த ஸ்கிரிப்ட்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க, ஆனா இந்த சேஞ்ச் ரொம்ப பெருசா இருக்குமே அப்படின்னு சொல்ல நான் ஒரு டைரக்டர், கடைசி நேரம் செட்டில் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்ல அக்கின் ரொம்ப கோமா வரம். அவன் பின்னாடியே ஜின்னு வரான். அப்ப அவனுடைய மேனேஜர் வந்து உன்னோட பார்ட்டை ரொம்பவே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல இது கொஞ்சம் கூட ஃபேரே கிடையாது, அக்கின்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜின்னும் அக்கின்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் தனியா யோசிக்கணும் அப்படின்னுட்டு அக்கின் அங்கிருந்து போயிடுறான். ஜின்னு அவன் பின்னாடியே போக ட்ரை பண்றான். ஆனா சைன் வேணான்னு சொல்லி அவனை இங்கே நிக்க சொல்லிடுறான். அக்கின்னு ஸ்ட்ரைட்டா ஜேடு கிட்ட தான் வரான். வந்துட்டு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றான். என்ன பண்ண போற, நீ ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்க அவன் எதுவும் பேச மாட்டான். அடுத்து இவங்க ஸ்ட்ரைட்டா ஆக்ட் பண்ண போறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல, ஈச்சன்னு மூயாங்கோ மீட் பண்ணிக்கிற சீன். இவங்க ரெண்டு பேருமே ஹிஸ்டாரிக்கல் காஸ்டியூம் போட்டிருக்காங்க. அக்கின் வந்து பிளாக் ஹேர்ல இருக்கான், ஜின்னு ஃபுல்லா ஒயிட் ஹேர்ல இருக்கான். அந்த சீன் படி பார்த்தா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஈச்சனை பாக்குறதுக்கு மூயாங் வந்திருக்கான். இத்தனை நாள் கழிச்சு உங்களை மீட் பண்றதுல உண்மையாலுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
உங்களோட சிஷ்யன் நான் இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் உங்களோட டீச்சிங்ஸ் தான், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு மூயாங்க ஈச்சானை பார்த்து கேட்குறான். ஆனால் அதுக்கு ஈச்சான் என்ன சொல்கிறான், எனக்கு உன்ன மாதிரி ஒரு சிஷ்யம் இருக்கான்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறாரு. ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறீங்க? உங்களோட சிஷ்யனாக இருக்கிறதுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக இவ்வளோ போராடினேன். அதெல்லாம் பத்தாதான்? உங்களால் இப்போ கூட என்ன அக்செப்ட் பண்ண முடியாதா அப்படின்னு அவங்க டயலாக் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஜேடு டைரக்டர் கிட்ட சொல்கிறான், அதாவது ஆக்டர்ஸ் வந்து அந்த கேரக்டராகவே மாறிதானே அந்த சீனில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் பண்ணால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கும். அதுக்கு டைரக்டர் சொல்கிறாரு, இவங்களே வேற ஏதாச்சும் புதுசாக இம்ப்ரூவைஸ் பண்ணால் அது ஒரு வேளை ஸ்டோரியில் எனக்கு எடுத்துருமே அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்கன்றது அங்கே நடிச்சிட்டு இருக்க அவங்களுக்கு தானே நல்லா புரியும். ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணுற ஒரு சில சேஞ்சஸ் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஜேடு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் அந்த கோ கேம் விளையாடுவாங்கல்ல, அந்த சீன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னோட டைலாக் சொல்கிறான், இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உங்ககிட்ட என்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி தானே அப்படின்னு அவன் கோமா கேட்குறான். அதே நேரம் இங்கே ஜேடு டைரக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த குரு சிஷ்யனுக்கு நடுவில் இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஒரு முக்கியமானது, இதை நம்ம கரெக்டாக காட்டணும். ஆனால் இந்த நேரத்தில் அக்கின் அவனா இம்ப்ரூவைஸ் பண்ணுறதும் கண்டிப்பாக இந்த ஸ்டோரி லைனுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அவன் பண்ணுறத அவன் இஷ்டத்துக்கு பண்ண விடுங்க அப்படின்னு ஜேடு டைரக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் டைரக்டரும் எதுவும் சொல்லாமல் இவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணுறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னு அவனோட டைலாக் சொல்கிறான். ஜின்னு கண்ணெல்லாம் ஒரே தண்ணியாக இருக்குது, அவன் அழுதுகிட்டு இருக்கான். ஜின்னு அந்த கேமில் தோத்துட்டான். அவன் அழுதுகிட்டே நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அங்கே ஈச்சான் அதாவது அக்கின் அவனோட டைலாக் சொல்கிறான், இல்லை நீ இன்னும் தோக்கலை. இந்த மாதிரி தான் டைரக்டர் எழுதியிருப்பாரு. இது வரைக்கும் டைரக்டர் எழுதியிருக்க மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இவங்களாம் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு டைரக்டர் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. அப்போ அக்கின் எந்திரிச்சு ஜின்னு பக்கத்தில் வரான். ஏன்னா அவன் அந்த கேம்ல தோத்துட்டேன்னு சொன்னால அவன் கடைசி மூவ் பண்ண போகிறான். அந்த கடைசி மூவை அவனை பண்ண விடாமல் அக்கின் வந்து அவன் கையை பிடிக்கிறான். அதாவது ஈச்சான் வந்து மூயாங்கோட கையை பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜின்னு கேட்குறான். அதுக்கு அக்கின் சொல்கிறான், ரொம்ப நாளாக ஈவில் என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதால் முடியல. ஆனால் இந்த நேரம் ஒன்றை ஒரு டூலாக வச்சுக்கிட்டு ஒன்றை வச்சு என்னை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதுக்கு ஜின்னு சொல்கிறான், இல்லை நான் ஒரு நாளும் அந்த ஈவிலுக்கு டூலாக இருக்க விரும்பலை, அதாவது உங்களை அழிக்கிறதுக்கு நான் எப்பயுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் அக்கின்னு அழுகுறான். நான் எப்பயுமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உங்களுக்கு மட்டும்தான் நான் சேவை செய்வேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜின்னு சொல்ல, அப்போ அக்கின் சொல்கிறான், மூயாங் இதோட என்னோட டைம் முடிய போகுது, என் கூட கடைசியாக இந்த கோகம் விளையாண்டதுக்கு தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, நீ எந்த ஒரு டர்ட்டியான டாக்டிக்ஸும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நேர்மையாக விளையாண்டல, அதை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ என்னோட சிஷ்யன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ என்னோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜின்னோட கையை அக்கின் பிடிச்சிருந்தால ஜின்னு கடைசி மூவ் பண்ணுறதுக்கு அந்த கையை அக்கினே பிடிச்சி அவனை கடைசி மூவ் பண்ண வைக்கிறான். அதாவது அவனே ஜின்னை ஜெயிக்க வச்சிடுறான் போல. ஜின் அக்கினை பார்த்து மாஸ்டர் அப்படின்னு சொல்ல அக்கின் மயங்கி விழுந்துடுறான். அதாவது அதோட அவன் இறந்து போயிடுறான். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஜின்னு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க மாஸ்டர், எந்திரிங்க மாஸ்டர் அப்படின்னு அவனை எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சதுமே அவன் கத்தி அழுகுறான். அதோட சீனை கட் பண்ணிடுறாங்க. டைரக்டருக்கு இவங்க இம்ப்ரவைஸ் பண்ணது ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவர் ரொம்ப ஹாப்பியாக கை தட்டுறாரு. நான் எழுதினதை விட இது ரொம்பவே நல்லா இருக்கு, அமேசிங் அப்படின்னு ஜேட் கிட்ட சொல்கிறாரு. ஜேடு அந்த டைரக்டரும் சேர்ந்து அக்கினை பாராட்டிட்டு இருக்காங்க. உன்னால தான் இந்த கேரக்டரை இந்த அளவுக்கு டெப்த்தாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, நீ ரொம்ப நல்லா பண்ண, ரொம்ப உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில இம்ப்ரூவைஸ் இந்த அளவுக்கு உங்களால் நல்லா பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு டைரக்டரும் ஒத்துக்கிறாரு. அப்போ அங்கே ஜின்னு வரான். அவன் அக்கினை இன்னைக்கு நைட்டு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு கூப்பிடுறான். ஆனால் அக்கினு இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், என்னால் இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் டைரக்டர் அவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா அக்கின் கிட்டேருந்து ஜின்னு நிறையா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல அக்கினும் சரி ஓகே, நாளைக்கு என்னோட ஷூட்டிங்கு மதியானத்துக்கு மேலே தானே, ஓகே நான் ட்ரிங்க் பண்ண வரேன் அப்படின்னு அக்கின்னு ஒத்துக்கிறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் அனிமேல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அது சீரீஸில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாமே ஒரு ஷார்ட்டாக சின்ன சின்ன சீனாக காமிச்சிட்டு அதோட சீரீஸை கட் பண்ணிடுறாங்க. கடைசி சீனில் அக்கின்னு ஜின்னை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான் போல. அவனை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவன் பக்கத்தில் போகிறான். அவங்க 2 பேருக்குள்ளே மேட்ரு நடக்குது போல. ஆனால் என்ன கான்டெக்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு எதுவும் நமக்கு டீட்டெயிலாக காட்டலை. இதோட எபிசோடு முடிகிற மாதிரி காட்டுறாங்க. கூட ஒரு சின்ன பாஸ்ட் சீன் இருக்குது. அதாவது ஜின்னு இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால அப்போ அந்த ஷாப்புக்கு ஒரு தடவை அக்கின் வந்திருப்பான்.
அது அக்கின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அதை பார்க்கறதுக்கு அக்கின் மாதிரி தான் இருக்குது. அக்கின் வந்து அவனோட மேகசின் வாங்க வந்திருக்கான். அந்த மேகசின்ல அவனும் ஜூடின்ற ஒரு ஆக்டரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜின் அவன்கிட்ட கேட்குறான், உங்களுக்கு ஜூடியை பிடிக்குமா, ஜூடிக்காக தான் இந்த மேகசின் வாங்குறீங்களான்னு. அதுக்கு அவன், இல்லை நான் இவனுக்காக வாங்குறேன் அப்படின்னு அக்கினை காட்டுவான். அக்கின் அவனுக்காக அந்த மேகசின் வாங்க போகிறான் போல. அதுக்கு ஜின்னும் அக்கினை பற்றி, ஆமாம் அக்கின் ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு அவனை பற்றி பெருமையாக சொல்கிறான். அப்புறம் அக்கின் அந்த மேகசினை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த நடக்க போதும் தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.